ரொம்ப ஈஸியாக அதேமாரி டேஸ்ட்டாகவும் லெமன் சாதம் அதுக்கு ஒரு சைடிஷ் முட்டையை வச்சு ஒரு சைடிஷ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட். வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இல்லாத டைமில் இந்தமாரி நம்ம வெரைட்டி ரைஸ் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் ஒரு 5லேருந்து 6 லெமன் எடுத்திருக்கேன். அந்த லெமன்லேருந்து ஜூஸ் எடுத்து அதை வடிகட்டி வச்சுட்டு இந்தமாரி நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது தாளிக்கிறதுக்கு பச்சை கடலைப்பருப்பு, இஞ்சி, கருவேப்பிலை 2 கொத்து, அப்புறம் வறுத்த வேர்க்கடலை, 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் லெமன் சாதம் ரசத்துக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் அந்த ரசம் ரெடி பண்ணுறதுக்கு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை கடலைப்பருப்பு போடுறதுக்கு முன்னாடி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நம்ம பொரிய விடணும். பச்சை கடலைப்பருப்பு ஸ்டார்டிங்கில் போட்டிங்கன்னா கடுகு உளுத்தம் பருப்பு பொரியாது. ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பாதி பொரியும் போது அதுக்கப்புறம் இந்த பச்சை கடலைப்பருப்பு போடுங்க. பச்சை கடலைப்பருப்பு போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க, இல்லைன்னா டக்குன்னு கருகிடும். பச்சை கடலைப்பருப்பு போட்டதுக்கப்புறம் ஒரு 4-5 செகண்டு அப்படியே இப்படி கிண்டி விட்டிங்க அப்படின்னா அப்படியே லைட்டாக ப்ரௌன் கலர் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த வேர்க்கடலை, சப்போஸ் வறுக்காத வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா பச்சை கடலைப்பருப்பு போடும்போதே அதை நம்ம ஆட் பண்ணிக்கணும். இதில் 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். காரம் வேணாங்கிறவங்களுக்கு கொஞ்சம் வரமிளகாயை அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். இதோட இஞ்சியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா கருகிரும். ஏன்னா இஞ்சி அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக இதுமாரி ஒரு 4-5 கிண்டி விட்டோம் அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணாங்கிறவங்களுக்கு முழுசாகவே வரமிளகாயும் சரி பச்சை மிளகாயும் முழுசாகவே அறியாமல் அப்படியே உடைக்காமல் அப்படியே போட்டுக்கலாம். இதில் 2 கொத்து கருவேப்பிலை பிச்சு போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மஞ்சத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த மஞ்சத்தூளை பொறுத்தவரையும் நம்ம இந்த எண்ணெயிலே அதாவது வதக்கும் போதே நம்ம போட்டுவிட்டோம் அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும். பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த லெமன் ஜூஸு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே மஞ்சத்தூள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா மஞ்சள் கலர் ரொம்ப மஞ்சள் கலரில் இருக்கும். நிறைய இதில் லெமன் சாதம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப மஞ்சள் கலரில் இருக்கும். அது வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க. நேச்சுரல் மஞ்சள் லெமன் சாதம் வந்து லெமன் கலர்லாம் இருக்காது, அதாவது எல்லோ கலரில் இருக்காது, கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான உப்புலாம் போட்டு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதி வரும்போது ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா அந்த லெமன் சாதம் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. அவ்வளோதான், 1 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ லெமன் சாதத்துக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், லெமன் சாதம் ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து சாதத்தை போட்டு எப்படி கிண்டலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம வடித்து வச்ச சாதம் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து அதில் சைடில் ஆயிலெலாம் அப்ளை பண்ணி நல்லா இப்படி கையில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பாடு வந்து பொலப்பொலன்னு இருக்கும். அதேமாரி அந்த கையில் நீங்கள் பண்ணல அப்படின்னா இந்தமாதிரி ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ்ஷில் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வடித்த சாதத்தை இதில் கொட்டிட்டு, வடித்த சாதம் கொஞ்சம் நம்ம வடிக்கும்போது கொஞ்சம் விறப்பாக இருந்து வடிக்கணும். அதாவது ஒரு 85% குக்கானால் போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த சூடே குக் ஆகிடும். வடிக்கும்போது குக்கரில் வச்சிங்கன்னா டைரெக்டாக நீங்கள் எடுத்தோன்னே அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ஃபேன் கடியில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் நம்ம விட்டிங்க அப்படின்னா நல்லா காஞ்சிரும். அந்த கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுக்கணும். இப்போ நான் ஃபேனில் ஒரு 3 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா உதிரியாக வந்துருச்சு. அதில் இருக்க கட்டியெல்லாம் இப்படி அழுத்தி விட்டிங்கனாவே உடஞ்சிரும். இப்போ இதில் அந்த ரசத்தை ஊற்றி நம்ம கிளறி வச்சிடணும் தான். ஸோ பாருங்கள், இந்தமாரி நம்ம ரசத்தை ஊற்றி நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். மேக்ஸிமம் இப்போ நல்லா ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டிங்க அப்படின்னா ரெடி ஆகிடும். சப்போஸ் உப்பு பத்தலாம் போட்டுக்கலாம். ஆயிலும் எண்ணெய் நல்லெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பத்தலனாலும் இன்னும் கொஞ்சம் 2 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான். இதை மூடிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இல்லை உடனே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், பட் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு முட்டையில் சைடிஷ் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாம். அப்படியே ஆஃப் ஆயில் வேணும் அப்படின்னா அப்படியே டேரெக்டாக நம்ம அதில் சால்ட்டு பெப்பரை போட்டு இறக்கி வச்சிடணும் அப்படின்னா. நம்ம ஃபுல் ஃபாயில் இல்லாட்டி எம்டி ஆம்லைட் சொல்லலாம். அது நல்லா அந்த மஞ்சக்கரை உடச்சி விட்டு கையில் அதுக்கு மேலே சால்ட்டை லைட்டாக அப்ளை பண்ணி விட்டு அப்புறம் பெப்பர் தூள் அப்படியே மேலே அப்படியே தீவி விட்டோம் அப்படின்னா ஃபுல் ஃபாயில் ரெடி ஆகிடும். இது சுற்றிக்கும் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், பெப்பர் கொஞ்சம் தூக்கலாக போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த சளி இருமல் இருக்கிறவங்களுக்கு இந்தமாரி சுற்றிக்கும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டுறோம் அப்படின்னா அடுப்பை ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா கறிக்கிறோம். அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. முட்டை வந்து சீக்கிரம் வந்துடும். தோசையை விட சீக்கிரமாக முட்டை எப்பயுமே வந்துடும். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சாதம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் நான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் பொலப்பொலன்னு இருக்கும். இப்போ இது ஒரு பவுலில் வச்சு நல்லா அழுத்தி விட்டு
சர்வ் பண்ணுறதுக்காக இந்தமாரி நம்ம ரெடி பண்ணி ஒரு தட்டில் போட்டு நம்ம கொடுத்துட வேண்டியதுதான். பாருங்கள், இந்தமாரி நல்லா லெமன் சாதம் நல்லா அழுத்தி வச்சுட்டு ஒரு தட்டில் பிளேட்டில் அப்படியே வச்சு எடுத்திங்க அப்படின்னா அழகாக வந்துடும். இப்போ இதுக்கு இந்த சைடிஷ் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, எம்டி ஆம்லெட்னு சொல்லலாம், இல்லை ஃபுல் பாயில்னு சொல்லலாம். அதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதேமாரி இதோட ஊறுகாய் அந்தமாரி நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், லெமன் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த எம்டி ஆம்லெட் அதை ஒரு இது பிச்சு அந்த லெமன் சாதத்தோடு அப்படியே சாப்பிட்டு அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி நம்ம சாம்பார், வெஜிடபிள்ஸ் இந்தமாரி நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு நாளைக்கு எப்போயாவது வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது இந்தமாரி லெமன் சாதம் நம்ம ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா லெமன் வந்து நமக்கு ரொம்ப நல்லது அப்படிங்க நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.